திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டு கடலில் அரிய வகை ஆமை குஞ்சுகள் வனச்சரகம் அதிகாரிகள் மூலம் விடப்பட்டன. திருச்செந்தூர் அருகே ஆலந்தலையில் புனித வெள்ளியை முன்னிட்டு திரு இருதய ஆண்டவர் கெபி ஆலயத்தில் இயேசுவின் திருவுடலானது பவனி. ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் பிரார்த்தனை. திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டு கடலில் அரிய வகை ஆமை குஞ்சுகள் வனச்சரகம் அதிகாரிகள் மூலம் விடப்பட்டன. தூத்துக்குடி மாவட்ட வனச்சரக அலுவலர் ரேவதி ராமன் தலைமையில் திருச்செந்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மணப்பாடு கடல் ஆமை குறிப்பகத்தில் அரிய வகையான ஒலிவ் ரிட்லே என்று அழைக்கப்படும் பங்குனி ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தன. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை சேகரிக்கப்பட்ட இந்த முட்டைகளில் இருந்து 50 நாட்களில் பொரிக்கப்பட்ட கடல் ஆமை குஞ்சுகளை கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கனிமொழி அரசு தலைமை வகித்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடல் ஆமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆமை முட்டைகளிலிருந்து பொரிக்கப்பட்ட 90 கடல் ஆமை குஞ்சுகளை திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கனிமொழி அரசு மூலம் கடலில் விடப்பட்டது. தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மணப்பாடு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடல் ஆமை குஞ்சுகளை தக்க பாதுகாப்புடன் கடலில் விட்டனர். இந்நிகழ்வில் திருச்செந்தூர் வனச்சரக வனவர்கள், வனக்காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே ஆலந்தலையில் புனித வெள்ளியை முன்னிட்டு திரு இருதய ஆண்டவர் கெபி ஆலயத்தில் இயேசுவின் திருவுடலானது பவனி. ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் பிரார்த்தனை. இயேசு பிரான் சிலுவையில் அறையப்பட்டு மரணித்த நாளாக இருப்பினும் இதனை கிறிஸ்தவ பெருமக்கள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர். இந்த புனித வெள்ளி நாளில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் அருகே உள்ள மீனவர் கிராமமான ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் கெபி ஆலயத்தில் காலை இயேசுவின் பாடுகளை குறித்து சிலுவை பாதை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் திருவுடல் ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் கெபி ஆலயத்தில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் மத்தியில் புறப்பட்டு ஆலந்தலை மீனவ கிராமம் முழுவதும் சுற்றி இயேசுவின் திருவுடல் பவனி வந்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து அற்புத கெபிக்கு இயேசுவின் திருவுடலானது வந்தடைந்தது. பின்னர் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிறிஸ்தவ பெருமக்கள் பலரும் இயேசுவின் திருவுடலை தொட்டு வணங்கி பாதங்களை முத்தமிட்டு வணங்கி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை, கரூர், திருநெல்வேலி, மதுரை, கோயமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் கெபி ஆலயத்திற்கு ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
திருச்செந்தூர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் தாலுகா காவல் நிலையத்தில் நடைபெற்றது. திருச்செந்தூர் தாலுகாவில் உள்ள அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் போக்குவரத்து விதிமுறைகளை தாலுகா காவல் நிலையத்தில் திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி, கோவில் காவல் ஆய்வாளர் ராமேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிமுறைகளை குறித்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வேல்முருகன் ஆலோசனை வழங்கினார். இதில் ஆட்டோவில் அதிக பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ கூடாது, மேலும் ஒரு வழித்தடங்களை பயன்படுத்தக்கூடாது, முக்கிய வீதிகளில் வாகனங்களுக்கு இடையூறாக ஆட்டோக்களை நிறுத்தக்கூடாது, மேலும் பேருந்து நிலையத்தில் உள்ளே சென்று பயணிகளை ஏற்றக்கூடாது, திருவிழா காலங்களில் ஆட்டோக்களில் பயணிகளை அதிகளவு ஏற்றக்கூடாது, போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்டு ஆட்டோக்களை இயக்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். மீதி நாள்ல போனேன்னா சாமி ஆயிடுது. அது ஒரு லைனா நின்றுங்க. இன்னைக்கு டிஎஸ்பி இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட். டிஎஸ்பி ஒரு செக்ரட்டரி கொண்டு வந்தாரு, கவர்ச்சியாளர் கொண்டு வந்தாரு. 3 லைனா நிக்க ஆட்டோக்காரங்க. இந்த வீட்டுல உதய காப்பி. புனித வெள்ளியை முன்னிட்டு அமளி நகர் அமளி அன்னை திருத்தலத்தில் சிலுவை பாதை நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி கடைபிடிக்கப்படுகின்றது. தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்ய போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதி ஏற்றுள்ளதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகின்றது. இதையொட்டி திருச்செந்தூர் அமளி நகர் அமளி அன்னை திருத்தலத்தில் பங்கு தந்தை வில்லியம் சந்தானம் தலைமையில் சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்தனர். எதனால் வந்துற்றன? அந்த பாடுகளின் மரணத்தின் போது அவருக்கு நடந்த வீழ்ச்சிகள் என்ன? அவருக்கு கிடைத்த உதவிகள் என்ன? கடவுளினுடைய அந்த மேலான கரம் அந்த பாதை முழுவதும் அவரோடு கூட எப்படி இருந்தது என்று தியானிப்பதுதான் சிலுவை பாதை. இந்த ஆண்டு உங்களுக்காக நான் தேர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிலுவை பாதை ஒரு குருவோ ஒரு துறவியோ எழுதியதல்ல, மாறாக உங்களைப் போல ஒரு சாதாரண விசுவாசி நம்பிக்கையாளர் எழுதிய சிலுவை பாதை. பரிகளை சுமத்தி எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தாய், எனக்காக இடர்பட வந்தாய், எனக்காக. இயேசுவின் மரணத்தை வடிவமைத்து, ஆனால் பிலாத்துவின் வார்த்தைகள் மக்கள் கூட்டத்தின் முன் இயேசுவை, இதோ மனிதன் இறைவா எனக்காக இடர்பட வந்தாய், எனக்காக இடர்பட வந்தாய். அரசன் என்று பட்டயம் கட்டப்பட்ட நசரேத் ஊர் மரியாவின் மகன். யார் இதை செய்தார்கள்? எப்படி செய்தார்கள்? முழுமையான அன்பு பயத்தை புறந்தள்ளும் என்ற வார்த்தைக்கு பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும்.
கர்த்தாவே